ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் நம்ம முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் பார்க்க போகிறோம். இந்த எண்ணெய் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு நல்லா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயாக இருந்துச்சுன்னா நல்லது. அது மாதிரி கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தரோட தலைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குது. கொஞ்சமாக ஸ்மோக் வர அளவுக்கு நல்லெண்ணெய் எப்போவுமே கொதிக்கணும். ஏன்னா நல்லெண்ணெயில் இருக்க மாலிகூல்ஸ்லாம் அப்போ தான் ஆக்டிவாக இருக்கும், நம்மளோட ஸ்கேல்பில் பெனிட்ரேட் ஆகும். அதனால் நல்லெண்ணெயோட கொதி நிலை பார்த்திங்கன்னா ஸ்மோக் வர அளவுக்கு இருக்கணும். அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காம்பு கில்லாமல் போட்டுக்கோங்க. காம்பு கிள்ளிட்டு நம்ம போட்டோம்னா அதோட காரமெல்லாம் எண்ணெயில் இறங்கிடும். அது கண்ணில் ஏதாவது போச்சுன்னா கண் எரிய ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு 3-4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டும் போடும்போது நல்ல கொதி நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் தெறிக்கும், அவ்வளோதான். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஓமம் சேர்த்துருக்குறேன். அப்புறமா ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சைனசைட்டிஸ் இருந்துச்சுன்னா விளக்கெண்ணெய் மட்டும் கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன முக்கியமாக சேர்க்குறேன்னா வெத்தலை சேர்க்குறேன். கொஞ்சம் வாடி போன வெத்தலையாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ நம்ம ஆட் பண்ண ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. அது என்னென்னு பார்த்துருவோம். வெத்தலை, ஓமம், பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சளி பிடிக்காமல் பார்த்துக்கும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவே பயப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி குளிக்கும்போது சளி பிடிக்காது. அதோடு இல்லாமல் குழந்தைங்களுக்கும் நீங்கள் தைரியமாக இந்த எண்ணெயை தேய்ச்சி நீங்கள் குளிப்பாட்டலாம். ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது, ஃப்ரிஸியாக இருக்குன்னா நீங்கள் ஒரு ட்ராப் விளக்கெண்ணெய் ஊற்றும் போது முடி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த எண்ணெயை தீபாவளி எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி குளிக்கும்போது முடி கொட்டுற பிரச்சனையும் கூட நின்றுடும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நன்றி.